ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக கொண்டு வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்மோடு பேசுவாராக. வாசிப்போம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 18வது வசனத்தையும் 34வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். லெவிட்டிகஸ் chapter 19, 18 and verse 34. ம் 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 34 உங்களிடத்தில் ம் 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 வசனத்தின் மீது கைகளை வைப்போம். கர்த்தர் நம்மோடு பேசட்டும். ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் பிழைக்கும்படிக்கு கர்த்தர் தயை பாராட்டும். ஆண்டியானை மறைத்து நீர் வெளிப்படும். எங்களுக்கு ஏற்ற வசனத்தை வார்த்தைகளை கர்த்தர் தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே மீண்டும் இந்த அன்பு கூறுகிற தலைப்பை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் நீ அன்பு கூற வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கற்பனையை ஆண்டவர் ஒட்டு மொத்தமாக இந்த உலகத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் அன்புள்ளவர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. அன்பாகத்தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அவர் சொல்கிற ஒரு காரியம், உங்களிடத்தில் நீங்கள் எப்படி அன்பு கூறுகிறீர்களோ அதே போல பிறனிலும் அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் ஒரு கட்டளையாக, ஒரு கற்பனையாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இதில் நீங்கள் ஆய்வு செய்து பார்ப்பீர்களானால் இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் எல்லாரையும் நேசிக்கிறோமா, அன்பு கூறுகிறோமா என்றால் நமக்கு நண்பர்களை விட எதிரிகள் தான் ரொம்ப ஜாஸ்தி. அப்படிதானே? நல்ல நம்மோடு கூட நட்பில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் பகையாளி தான் நாம் அதிகமாக சம்பாதித்து வைத்திருக்கிறோம். எதிரிகளைத்தான் சம்பாதித்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிற ஒரு நிபந்தனை, ஒரு மிக முக்கியமான காரியம், நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் நீ அன்பு கூறுவாயாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம யாராவது நம்மளை வெறுக்கிறோமா? எனக்கு முடியெல்லாம் சரியில்லை, எனக்கு மூக்கு சரியில்லை, எனக்கு நாக்கு சரியில்லை, நான் அழகாவே இல்லை. அழகாக இல்லைன்னா நான் இது எடுத்து கொட்டாங்குச்சி எடுத்து இல்லை கத்தி எடுத்து சுரண்டி போட்டுறோமா? எப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்தாலும் நம்முடைய அழகை நாம் என்ன செய்கிறோம்? மனதார ஏற்றுக்கொள்ளுகிறோம். நாம் அதை விரும்புகிறோம். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இந்த பிரதானமான கட்டளையும் கற்பனையையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்பியாசப்படுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்மை நாம் ஒருபோதும் வெறுத்து கொள்வதில்லை. வரும்போது நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றோம். எதுக்கு? நாம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். பவுடர் அடிக்கிறோம், வேற லெவலி போடுறோம், மேக்கப் காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் போடுறோம். சில பேர் மெடிக்கேர், பெடிக்கேர், அடிக்கேர் எல்லாம் கேர் எடுத்துக்கிறாங்க.
ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக நம்ம வச்சுக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். நிறைய காரியங்கள் நம்முடைய சரீரத்தை குறித்து, நம்முடைய உடலை குறித்து, நம்முடைய வஸ்திரத்தை குறித்து ரொம்ப கான்சியஸாக, ரொம்ப கரிசனையாக நாம் அதில் கவனமாக இருக்கிறோம். எந்த விதத்தில் கவனம் சிதறாதபடிக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். நாம் ஏதாவது பீத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில் போவோமா? ஒரு நாளும் இல்லை. நம்ம வெளியில் போனால் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போகணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். அருமையானவர்களே, அதுபோல நம்மை நாமே எப்படி நேசிக்கிறோமோ, அன்பு கூறுகிறோமோ, அதே போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற கட்டளை, கற்பனையை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் வாஞ்சிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாரையும் நம்ம நேசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உலகத்தில் இன்றைய தகவலின்படி 8.5 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, 850 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, கணக்கிடப்பட்டது அவ்வளவுதான். கணக்கிடப்பட்டது 850 கோடிக்கு மேலாக ஜனங்கள் இன்னைக்கு இந்த பூமியிலே, பூ உலகத்திலே, ஆண்டவர் படைத்த இந்த பூமியிலே மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழையாகவோ, பணக்காரர்களாகவோ, ஐஸ்வரியவான்களாகவோ, படித்தவர்களாகவோ, பாமரர்களாகவோ, இல்லாதவர்களாகவோ, இருக்கிறவர்களாகவோ, எப்படியாவது அவர்கள் இந்த பூமியிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 800 கோடி பேர், 850 கோடி பேர்லையும் நாம் அன்பு கூறணும்னா எப்படி சாத்தியமா? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். நான் யோசித்தேன், தலையெல்லாம் கிருகிருன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து, ஒரு வெள்ளை பேப்பர், ஒரு பேனை எடுத்து, ஒரு பர்சனலாக நீங்கள் யாரோடலாம் நீங்கள் சமாதானமாக இருக்கிறீங்க. ஹலோ ஹலோ கேட்குதா? நல்ல கவனிங்க. யாரோடலாம் நீங்கள் சந்தோஷமாக, ஐக்கியமாக, எனக்கு அவங்களுக்கு எந்த பகையும் இல்லைங்க. We are friends, we are neighbors, we are relatives, we are cousins. நாம் எல்லாரோடையும் நான் ஐக்கியமாக இருக்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பட்டியல் ஒன்றும் இல்லை. உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்களை மட்டும் நீங்கள் பிரதமரோடெல்லாம் நீங்கள் ஐக்கியம் கொள்ளணும், அவரை நேசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அப்புறம் அதெல்லாம் அடுத்த லிஸ்ட்டில் பார்த்துக்குவோம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களோட பழகுகிறவங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள், உங்களோட வேலை பார்க்கிறவர்கள், உங்களோடு படிக்கிறவர்கள், ஒரு 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 அரை கிளாஸ் படிக்கிற, அரை கிளாஸ்னால் எல்கேஜி படிக்கிற ஒரு பிள்ளை ஒரு 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 இதில் ஒரு ஆண்டு விழாவில் பேசுது. ஆண்டு விழாவில் மைக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அவள் சொல்கிறா, எங்கள் ஸ்கூல் சூப்பரான ஸ்கூல், அருமையான பள்ளிக்கூடம், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவள் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறா, எங்கள் கிளாஸில் ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு அள்ளிட்டு போய் மைக்க பிடிக்கிட்டாங்க. அவள் என்னமோ என்ன பண்ணா சொல்ல வர்றா, ஆனால் மைக்க பிடிக்கிட்டாங்க, சொல்ல முடியல. என்னன்னு தெரியாமல் எனக்கே ரொம்ப குரியாசிட்டி, ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா போட்டு ஒரு நெருடலாக இருந்துச்சு. என்ன சொல்லியிருப்பா, என்ன அவன் நினச்சிருப்பா அப்படின்னு. எது அரை கிளாஸ் எல்கேஜி, அவளுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, அப்போ அவளுக்கு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் வித் தட் பர்சன். ஏதோ அந்த இடத்துல, அப்போ படிக்கிற இடத்துல, பழகிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல எல்லாரோடையும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு மன உளைச்சல் இப்படி இருக்கு. அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டார். ஆனால் 850 கோடி பேர்லையும் எப்படி நான் அன்பு செலுத்த? இப்போ நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுமா? இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், அந்த கம்பெனியில் ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 100 வேலையாட்களோடையும் நான் சமாதானமாக இருக்கணும்னு எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் என்னால் முடியல. உண்மையா இல்லையா? ஹலோ,
என்னோட இருக்கிறவங்களாம் ஒரு வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறீங்கன்னு தானே அர்த்தம். 100 பேருக்கு மேலேயும் நீங்கள் அன்பு செலுத்தியிருக்கணும் அல்லவா? 100 பேர்லையும் மேலேயும் நீங்கள் நேசிச்சிருக்கணும் அல்லவா? ஒன்று கண்டா கருங்குது, ஒன்று கண்டா கருங்குது, ஒன்று கண்டா பொழைக்குது, ஒன்று கண்டா கடிக்க வருது, ஒன்று கண்டா எரிச்சு உழுவுது. நான் எங்கே வேலை பார்த்தாலும் அந்த இடத்துல அந்த அந்த சூப்பர்வைசருக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. இங்கே போங்கிறாரு, அங்கே போங்கிறாரு, மாடியில் போங்கிறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, கம்ப்ளைண்ட்டு. முதல்ல நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்னன்னு தெரியல, அவங்க எல்லாம் குரூப்பாக சேர்ந்துட்டாங்க, என்னோட பேசுறதில்ல. நம்மளால என்ன பண்ண முடியல? அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும். அப்ப அவங்க எப்படியோ இருந்துட்டு போறாங்க. இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு லவ் them. அவங்களை நேசிக்க வேண்டியது எனக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு, ஒரு கடமை. யோசிச்சு பாருங்க. இப்படி இருக்கும்போது இந்த வசனத்துல 850 கோடி பேரையும் நான் நேசிக்கிறது இது சாத்தியமே இல்லாத ஒன்று. இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? லேவியராகமத்தில் நம்ம படித்த போது 19:18 நீ அந்நிய தேசத்தில் இருந்தப்ப எப்படி உன்னை அந்த ஜனங்கள் நேசித்து ஏற்றுக்கொண்டார்களோ, நான் உன்னை எப்படி நேசித்தாங்க உனக்கு தேவைகளை ப்ரொவைட் பண்ணனோ, அதே போல உன்னை தேடி வருகிறவர்களையும் நீ நேசித்து உன்னை சார்ந்தவர்களை நீ நேசித்து அன்பு கூற வேண்டும் என்கிற கட்டளையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது முதல்ல? அப்ப இந்த புலியூர்ல இந்த கரூர் மாவட்டத்தில் 25 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த 25 லட்சம் ஜனங்கள் மேற்பட்ட ஜனங்களையும் நான் நேசிப்பது என்பது, ஒவ்வொரு வீடாக போய் நான் இப்போ ஆரம்பிச்சேன்னா தாடி வந்து டாப்பு கலண்டுரும். எப்போ நேசிச்சு நான் எப்போ வீட்டுக்கு வர்றது? நான் உங்களை நேசிக்கிறேங்க. அடித்தா கொண்டுருவாங்க சில பேர். ஆனால் நேசிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிற நீ என்னடா வந்து அன்பு கூறுற அப்படின்னு அந்த அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறவங்களும் இல்லைங்க. கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், அவர் எங்களை நேசித்தார், எங்களை நான் நேசிக்கிறது போல உங்களையும் நாங்கள் நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருப்பேன். என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? ஒரே குழப்பமாக இருக்குதே, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. எத்தனை பேருக்கு குழப்பமாக இருக்குன்னு தெரியல. ஒருவேளை தெளிவாக இருக்கிறது போல நடிக்கிறதும் இருக்கு. எல்லாமே புரிஞ்சது போல, அர்த்தம் புரிஞ்சது போல. ஆனால் நான் சொல்கிற இந்த கன்ஃபியூஸ் நீங்கள் படித்தா தான் தெரியும், அதை விளங்கினா தான் தெரியும். என்னை நேசிக்கிறது போல எல்லாரையும் நான் நேசிக்கணும் அப்படின்ற ஒரு கற்பனையை, ஒரு கட்டளையை என் தலை மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். whether I like it or not, I have to obey. நான் விரும்புறேனோ இல்லையோ, நான் அதை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய பொறுப்பு ஒரு கிறிஸ்தவனாய் என் மேல இருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவர் வலியுறுத்தி சொல்றாரு. அந்த 19வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனத்தின் புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் நீ உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் நீ என்ன செய்ய. நம்மளை மாதிரி பழிக்கு பழி வாங்குகிறத, ரிவெஞ்ச் எடுக்கிறதுல கைதேர்ந்தவர்கள் உலகத்திலே கிடையாது. 850 கோடி பீப்புளில் நாம தான் டாப்பு பழி வாங்குறதுல. எப்படி லேசாக பிடிச்சி தாங்க தள்ளுனே, அவ்வளோதான். மாமியார் செத்துருச்சு, லேசாக தான். எப்படி நான் ஒன்றும் இல்லை, எட்டி பார்க்க சொன்னேன், அப்படி இப்படி கையை வச்ச விழுந்துட்டாங்க, அவ்வளோதான். அருமையானவர்கள், பழிக்கு பழி வாங்குறதுல நம்பர் 1. இதெல்லாம் உலகத்தில் நடந்த விஷயத்தை நான் சொல்றேன், நடக்காத ஒன்றை நான் சொல்லலை. அன்பானவர்களே, அப்ப பழிக்கு பழி வாங்குகிற எண்ணமுடைய ஒரு மனதோடு கூட நாம பிறனிடத்தில் அன்பு செலுத்துவது என்பது, தேவனுடைய கட்டளையும் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது என்பது, அது நிச்சயமாய் ஆகாத ஒரு காரியம். அப்ப ஆண்டவர் ஏன் இதை வலியுறுத்துறார்? அருமையானவர்களே, அதைத்தான் நம்ம கற்றுக்க போகிறோம்.
ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். 34வது வசனத்தில் லேவியராகமம் 19:34 கவனிச்சிங்கன்னா, உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நிறைய நேரத்தில் தேவன் நம்மளை மன்னிச்சதை நமக்கு மறந்து போய் மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு நாம் தவறி விடுகிறோம். தேவன் நம்மளை ஆண்டவர் நேசித்து அன்பு பாராட்டி நம்மை அவர் எவ்வளவு அதிகமாய் அவர் நம் தவறுகள் செய்த போதும், குற்றங்கள் செய்த போதும், அவர் அநியாயம் செய்த போதும், துரோகம் பண்ணின போது கர்த்தர் அதையெல்லாம் மறந்து அவர் எப்படி மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை விட்டு நம்மை தள்ளி ஆழத்தில் கொண்டு போய் போட்டாரோ, அதெல்லாம் நம்ம மறந்து மற்றவர்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நாம் மன்னிக்க தவறினவர்களாகவே நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. இல்லை மாற்று கருத்து இல்லை. நீங்கள் ஒத்துக்கலைன்னாலும் உங்கள் இறுதிய கடினத்துக்காக ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, அப்போ நல்ல கவனிங்க. ஒரு 3 காரியங்களை ஏன் இதை வலியுறுத்துறார் ஆண்டவர்? இது எதுக்காக, ஏன் இந்த காரியத்தை சொல்றார்? பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் சொல்லல, புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் அதை நினைவுபடுத்துகிறார். ஆண்டவர் அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆண்டவர் அவர் இந்த பூமியில இருந்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் பதிவு செய்த மிக முக்கியமான காரியங்களில் இதுவும் ஒன்று. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. எனக்கு அருமையானவர்களே, பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அப்ப நமக்கு ஒரு பர்சனல் சர்க்கிள் இருக்கு. நமக்கு ஒரு பர்சனல் சர்க்கிள் இருக்கு. யாரு? நம்முடைய மனம் விட்டு பேசுகிற அல்லது எந்த காரியத்தை மறைக்காத, மனம் விட்டு அவர்களோடு சம்பாஷித்து கொள்ளுகிற அந்த ஒரு நண்பர்கள்னு சொல்லலாம், அறிமுகமானவர்கள்னு சொல்லலாம், சகோதர சகோதரிகள்னு சொல்லலாம். மனம் விட்டு எதையும் மறைக்காம ஓப்பனா எல்லாவற்றையும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இன்னர் சர்க்கிள். புரியுதுங்களா? மற்றவங்கள்ட்ட எல்லாத்தையும் நம்ம அதை ஷேர் பண்ண மாட்டோம். பர்சனலி வி ஷேர் வித் தம். எல்லாத்தையும் நாம் அதை அவங்களோட பகிர்ந்து கொள்ளுவோம், அவங்களும் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுவாங்க இந்த காரியங்கள். அப்போ ஒரு இன்னர் சர்க்கிள் இருக்குது. அதோடு சேர்ந்து ஒரு அவுட்டர் சர்க்கிள். என்ன அப்படின்னா, வெளியில் ஒரு வட்டம். இந்த வட்டம் அப்படின்னா, ஹாய் நல்லா இருக்கீங்களா, ஹாய் நல்லா இருக்கீங்களா, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, தெரிந்தவர்கள், நம்மளோட படித்தவங்க, நம்மளோட பழகினவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஆலயத்துக்கு வர்றவங்க, இப்படி எல்லாரும் இந்த சர்க்கிளில் இருப்பாங்க. இதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும். என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷங்கள்லாம் நம்மளோட படித்தவங்களாக இருக்கும், ஆனால் பார்க்க மாட்டோம். ஆனால் அவங்கள தெரியும் நமக்கு. ஒரு வாட்ஸ்அப்லேயோ அல்லது நம்ம சோஷியல் மீடியாவிலையோ இல்லை தொலைபேசியிலையோ ஒரு அர்ஜென்ட்டாக இப்படி கரூர் வந்தாலும் நமக்கு ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்கிற ஒரு நபர். எனக்கு அருமையானவர்களே, அதிகபட்சம் இவ்வளவு பேர்கிட்டையாவது நாம் சரியானபடி கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதுதான் இந்த இடத்துல கேள்வி. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே எல்லாரையும் நேசித்தார். யாரு? அவர் பார்த்தவர்கள் எல்லாரையும் நேசித்தார். அப்படிதான் இருக்கு. எத்தனையோ பேர் இயேசுவை பார்க்கல, இயேசுவும் போய் அவங்கள பார்க்கல. அதனால எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்திலே ஏன் இவ்வளவு இந்த காரியத்தை மற்றவர்களை நேசிக்கணும். உன்னை போல நாம என்னைக்குமே நம்மளை வெறுக்க மாட்டோம். அப்ப உன்னை போல ஏன் நேசின்னு சொன்னார்? 3 காரியங்கள். 1, மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் சாப்டர் 12 verse 31. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை
வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இயேசு ஒரு இடத்திலே விதமாய் சொல்லுகிறார், உங்களை நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ அதே போல நீங்கள் பிறரையும் நீங்கள் நேசியுங்கள், பிறரிடத்திலும் அன்பு கூறுங்கள். இதுதான் இதுதான் இவைகளை விட வேறு ஒன்றும் இல்லை என்று இந்த இடத்திலே அவர் பதிவு செய்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். 33வது வசனத்தை அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே மிக முக்கியமான 5 பலிகளை நாம் பார்க்கிறோம். என்னென்ன பலி ஞாபகம் இருக்கிறதா? சொல்லுங்க பார்க்கலாம். சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த 5 விதமான பலி, மறுபடியும் சொல்றேன், சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் இந்த லேவியராகம புஸ்தகத்தில் இதை குறித்த நல்ல இந்த பலிகளை குறித்து நம்ம பார்க்க முடியும். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 5 விதமான மிக முக்கியமான, இன்னும் நிறைய பலிகள் இருக்கு, ஆனா இந்த 5 தான் மேஜர். இந்த 5 விதமான முக்கியமான பலிகளின் மூலமாகத்தான் நீங்கள் கர்த்தரை நெருங்கி போக முடியும். இந்த பலியெல்லாம் செலுத்தல அப்படின்னா you can't enter into the most holy place. மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நீங்க பிரவேசிக்க முடியாது. அப்ப இந்த பலிகளை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்றாரு, ஏப்பா நீங்க சர்வாங்க தகன பலியை செலுத்தி, போஜன பலியை செலுத்தி, நீங்கள் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இப்படி சமாதான பலிகள் எல்லாம் நீங்க செலுத்துறதை காட்டிலும் நீங்கள் உங்களிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறீர்களோ அதே போல பிறரிடத்திலும் நீங்கள் அன்பு கூறுவதுதான் எனக்கு நீங்கள் செலுத்துகிற மிக முக்கியமான பலி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப முதலாவது ஏன் நம்ம மற்றவர்கள் மேல, நான் சொன்னல்லவா, இன்னர் சர்க்கிள், உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பர்சனல் ரவுண்டு. ரெண்டாவது அவுட்டர் சர்க்கிள், வெளியரங்கமாய் நமக்கு தெரிந்த அறிமுகமான, உங்களுக்கு அவங்கள தெரியும், எனக்கு அவங்கள தெரியும், நல்லா தெரியும், அவங்க தான் அவுட்டர் சர்க்கிள் இருக்கிறவங்க. எனக்கு அருமையா பர்சனல்ல உங்களுக்குள்ள உங்க உன்னருக்குள்ள இருக்கிறது யாருன்னு வெளியில யாருக்கும் தெரியாது. இப்ப இவர்கள்ட்டையாவது நம்ம இவர்களுக்கு நம்ம அன்பு செலுத்துகிறவர்களாக, அன்பு கூறுகிறவர்களாக நாம் இருக்கும்போது அதுதான் கர்த்தருக்கு செலுத்துகிற உகந்த முக்கியமான பலி. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னு இப்ப புரியுதா? ஏன் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறோமோ அதே போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டிய கட்டாயப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறதினுடைய நோக்கம், எல்லார்ட்டையும் சமாதானமா நம்ம இருக்க விரும்புகிறோம். கண்டிப்பா நான் சொல்றேன், நீ பிரச்சனையில் தான் இருக்கிற, யூ ஆர் இன் ப்ராப்ளம், யூ ஆர் இன் டேஞ்சர். எல்லாரோட 850 கோடி பீப்புள்கிட்டையும் நான் சமாதானமாக நான் நேசித்து அன்பாக இருக்கணும் அப்படின்னா நாளைக்கே குழி நோண்டிடுவாங்க. பத்திரமா போய் படுத்துக்க வேண்டியதான். மூடுறதுக்கு 100 பேர் தயாராக இருக்கான். அன்பானவர்களே, அப்போ ஆண்டவர் அவர் வலியுறுத்தி சொல்லுகிற காரியம், உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள், உங்களை சார்ந்திருக்கிறவர்கள், உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறவர்கள், உங்களை நேசிக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பகையாளி இல்லாமையா இருந்தாங்க. ஆண்டவரை கொலை செய்ய ஒரு கூட்டமே தேடிக்கொண்டுதான் இருந்தது. ஹல்லேலூயா. இயேசு மறைந்து போனார், ஆனாலும் அவர்களை நேசித்தார். எதிர்த்து பேசினவங்க இருக்கிறாங்க, ஆண்டவரை பரியாசம் பண்ணினவங்க அங்கதான் இருந்தாங்க, ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினவங்க அங்கதான் இருந்தாங்க, காட்டி கொடுத்த யூதாஸ் அங்குதான் இருந்தான், மறுதலித்த பேதுரு அங்கத்தான் இருந்தான், எனக்கு காசு ஆசை பிடிச்சவங்க அங்கதான் இருந்தாங்க. எல்லாரும் அங்கே சூழ இருந்த போதும் ஆண்டவர்
அவர்களுடைய குறைவுகளை பாராதபடி அவர்கள் மேல் உண்மை உள்ள அன்பை செலுத்தினார். அவரோடு கூட ஐக்கியமாய் அவரை நேசித்து அவருக்கு துரோகம் பண்ணினவங்களாய் இருந்தாலும் அவர்களை சுற்றிலும் இருந்தவர்களை கிறிஸ்துவின் நிமித்தம் பிதா தன்னை அனுப்பின அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அன்பு செலுத்துகிறவராய் அவர் இருந்தார். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா! எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் 1000 காளைகளை கொண்டு வந்து பலி செலுத்தினாலும், சர்வாங்க தகன பலி செலுத்தினாலும், போஜன பலிகளை செலுத்தினாலும், சமாதான பலிகளை செலுத்தினாலும், குற்ற நிவாரண பலிகளையும் பாவ நிவாரண பலிகளை நீங்கள் செலுத்தினாலும், நீங்கள் செய்கிற இந்த முக்கியமான பலிக்கு இப்ப புதிய ஏற்பாட்டின் நாட்களில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட இந்த பலிக்கு ஈடாக எதுவுமே ஆகாது. அல்லேலூயா! நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப வேத வசனத்தை படிப்பாங்க, மனப்பாடம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, கர்த்தருக்கு உண்மையாக நடக்கிறது போல தசம் காணிக்க கொடுப்பாங்க. ஆனால் பிறனிடத்திலே அல்லது நம்மை சார்ந்தவரிடத்திலே நம்ம சபையில் இருக்கிறவங்களை கூட உண்மையாய் அன்பு செலுத்தி நேசிக்க தெரியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எல்லாத்திலையும் கொஞ்சம் வேறுபாடாய் மாறுபாடாய் அல்லது தங்களை வித்தியாசமாய் காட்டிக்கொள்ள நினைக்கிற ஒரு மனப்பான்மை உடைய ஒரு ஆட்கள். இவங்களுக்கு பிரியமானவங்களுக்கு தான் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு பிரியமானவங்கள்ட்ட தான் நின்று பேசுவாங்க, இவங்கள்ட்ட பிரியமானவங்கள்ட்ட தான் அவங்க மரியாதை கொடுத்து நிற்பாங்க. சரிக்கு இல்லைன்னா அவர்கள் சிறியவர்களோ பெரியவர்களோ அப்படிப்பட்ட மனப்பான்மையை, பெருந்தன்மை அல்லது பரந்த மனப்பான்மை அவர்களுக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் நமக்கு தேவை. எத்தனை 1000 பலிகளை நீங்கள் செலுத்தினாலும் இந்த பலியை நீங்க கடைபிடிக்கலன்னா ஆண்டவர் சொல்றார், இது பிரதானமான ஒரு காரியம். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 12வது அதிகாரம் 31 சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளிலும் பெரிய கற்பனை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளில் எல்லாம் பிரதானமான ஒரு கற்பனை என்ன? மற்றவர்களை நாம நேசிக்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆமாம் பாஸ்டர், நான் மற்றவர்களை நேசிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நேசிக்கிறேன்னு நினைச்ச போது தான் எனக்கு பிரச்சனையே வருது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, 32வது வசனத்திலிருந்து கவனிங்க. அதற்கு ஒரு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை என்று சொல்லிட்டு அவன் சொன்ன வார்த்தை சர்வாங்க தகன பலிகளுக்கெல்லாம் முக்கியமான பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்று ஒரு வேதபாரகன் சொல்லுகிறான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே நிறைய வேதபாரகர்கள் இருந்தார்கள், யூதர்கள். என்ன தெரியுமா? வேதத்தையும் அவர்கள் தீர்க்க தரிசன புஸ்தகங்களையும் அவர்களுடைய நியாயாதிபதிகள் புஸ்தகங்களையும் பழைய ஏற்பாட்டினுடைய மோசையின் ஆகமங்களையும் அவர்கள் ஆய்வு செய்து அதிலே கற்று தேர்ந்தவர்களாய் இருந்தவர்கள். இவர்கள்லாம் இந்த கற்பனையெல்லாம் ஒத்துக்கொள்ளுவதே கிடையாது. ஆனால் அதில் ஒரு நல்ல வேதபாரகன் ஒருவன் இருந்தான். அந்த வேதபாரகன் சொல்லுகிறான், நீர் சொன்னது சரிதான் ஆண்டவரே. எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனா இந்த வார்த்தையை கேட்ட அந்த வேதபாரகன் சொல்லுகிறான், நீர் சொன்னது சரியே. அருமையானவர்களே, இந்த வார்த்தையை சரின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்தி நாம 8.5 கோடி பேர், பில்லியன் பீப்புளையும் நம்ம நேசிக்கிறது என்பது கடினமான ஒரு விஷயம். 25 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரிடத்தில் நம்ம ஜோமன்லாம் எல்லாம் பண்ணலாம், ஆனால் பிற நேரத்தில் அன்பு கூறுகிறது என்பது, இந்த பிரதானமான கட்டளையை நாம கடைபிடிப்பது என்பது எல்லாரிடத்திலும் நம்ம செலுத்த அது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் குறைந்தபட்சம் அல்லது அதிகபட்சம் நம்மை சார்ந்தவர்களையாவது நம்மை நேசிக்க
நம் அன்பு பாராட்ட, அவருடைய குறைகளை பெரிதாக எண்ணாதபடி, அவர்களை பரியாசம் பண்ணாதபடி, அவர்களிடத்தில் இருக்கிற குறைவுகளை நீங்கள் மேற்கோள் காட்டிக்கொண்டே இராதபடி, அவர்களை மனப்பூர்வமாய் மன்னித்து அன்பு பாராட்டி அதை சொல்லி திருத்தி அதை அவர்களை ஏற்றுக்கொண்டு நாம் நேசிப்போமேயானால் அந்த பலிதான் தேவனுக்கு உகந்த பலியாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எத்தனை காணிக்கை செலுத்தினாலும், எத்தனை கோடியை கொண்டு போய் கொடுத்தாலும், நீங்க இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதை செஞ்சும் பிரயோஜனம் இல்லை, எதை செய்தும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அப்ப அந்த 5 விதமான பலிகளை காட்டிலும் இது மிக முக்கியமான பலி என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறபடி பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இருந்த எல்லா பலிகளையும் தகர்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் நேசிக்கும் போதுதான் அதுதான் எனக்கு உகந்த பலி என்பதாக. எனக்கு அருமையானவர்களே, நாம பிறரிடத்தில் அன்பு கூறுகிறதை நாம மறுபரிசீலனை செய்ய வேண்டும். எப்படி பாஸ்டர் அன்பு கூறுகிறது, அதையும் சொல்லித்தரேன். வேத வசனத்தில் அவைகள் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அப்ப இதை ஆண்டவர் அது நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால தான் அவ்வளோ பெரிய தெய்வம் அவர் நமக்காக 8.5 கோடி அப்படின்றது மாத்திரம் அல்ல, எனக்கு அருமை பில்லியன் பீப்புளுக்காக மட்டுமல்ல, இனி பிறக்க போகிற சகல சந்ததிகளுக்காகவும் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் தன்னையே பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளுக்கு பிறக்க போகிற குழந்தையினுடைய முகம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். அவர் அந்த பிள்ளைகளை மனதிலே வைத்து அவர்களை நேசித்தார். நம்மிடத்துல குறைவுகளையே கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார்னா நமக்கு இந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்க மாட்டார், இந்த வாய்ப்பை கொடுத்திருக்க மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எவ்வளவு நன்மை நமக்கு செய்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இரண்டாவது காரியம், முதலாவது கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மிக முக்கியமான பலிகளில் ஒன்று நாம் மற்றவர்களை நேசிப்பது. பிறனிடத்தில் நம் மேல எப்படி நாம் அன்பு கூறுகிறோமோ அதே போல பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறது. இரண்டாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 16 வாசிப்போமே ஆனால் 19, மேத்யூ சாப்டர் 19 வந்து நல்ல போதகரே கேட்டான், நீ என்னை நல்லவர் என்று சொல்லுவானேன்? இல்லை, கற்பனைகளை கைக்கொள் என்றார். எவைகளையே என்று கேட்டான். இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கனம் பண்ணுவாயாக என்றார். போதும், நல்ல கவனிங்க, இதெல்லாம் நமக்கு தெரிந்த பகுதி தான். இப்ப ஆண்டவர் இரண்டாவது ஒரு விஷயத்தை பதிவு பண்றார். ஒருத்தன் வர்றான், ஒரு ஐஸ்வர்ய வாலிபன். இதை நீங்க மேத்யூல மார்க்ல நீங்க போய் வாசிக்கும் போது இவன் எப்படிப்பட்டவன் என்பதையெல்லாம் மிக தெளிவாக துல்லியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அதெல்லாம் நம்ம சொல்ல நேரம் இல்லை. இப்ப நான் விவரத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு வாலிபன், ஐஸ்வர்ய வாலிபன், இவன்கிட்ட நிறைய காசு பணம் இருக்கு, ஒரு குறைவும் இல்லை, சம்பரமமாய் வாழ்கிறவன். இவனுக்கு என்ன தெரியுங்களா, நேரா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இயேசுவின் மேல. நம்ம போல நமக்கெல்லாம் இயேசுவின் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆண்டவர்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும், தேவன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய டீச்சிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னை தான் பிடிக்காது நிறைய பேத்துக்கு, ஆனால் இயேசுவை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்போ இயேசுவை ரொம்ப பிடிச்சு போய் அவன் வர்றான் இயேசுக்கிட்ட. ஆண்டவரே,
நித்திய ஜீவனை அடைவதற்கு நான். நமக்கெல்லாம் என்ன கவலை வரும்? நமக்கெல்லாம் என்ன கவலை வரும்? இப்போ வீட்டுக்கு போய் என்ன செய்யறது? மட்டன் எடுக்கலாமா, சிக்கன் எடுக்கலாமா, இல்லை கிரேவி பண்ணிடலாமா, சுக்கா பண்ணிடலாமா? அம்மா அப்பா வேற இல்லை வீட்டில், நம்ம எப்படி கடையில் வாங்கிடலாமா, இல்லை மாவு பாக்கெட் வாங்கி இட்லி ஊற்றிடலாமா? எப்படி? நம்முடைய கவலையெல்லாம் சாப்பிட்றதில்ல, உடுத்துறதில்ல, இல்லாததை குறித்து பயங்கர கவலையோடு இருக்கிறோம். ஆனால் இந்த மனுஷனுக்கு எல்லாமே இருக்கு. இப்போ அவனுக்கு ஒரு கவலை வந்துருச்சு. என்னன்னா, இயேசு கிட்ட வந்து சொல்றான், நித்திய ஜீவனை அடைவதற்கு, Lord, what should I do to reach the eternal life? நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப அற்புதமான கேள்வி. நாமெல்லாம் இப்படி கேட்டிருக்கிறோமா என்னைக்காவது? நான் பரலோகத்துக்கு போக என்ன செய்யணும் பாஸ்டர் கேட்டிருக்கிறோமா? 22 வருஷமா நான் இந்த இடத்துல இருக்கிறேன். ஒரு ஆத்துமா கூட பரலோகத்துக்கு போற வழியே என்கிட்ட கேட்டதே இல்லை. கேட்டதே இல்லை. பாஸ்டர் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணலாம்? ஒரே போராட்டமா இருக்கு, என்ன பண்ணலாம்? நான் தூங்கும் போது என்னை போட்டு ஒன்று அழுத்துது, அமுத்துது அப்படின்னு சொல்லி அந்த அமுத்துறதை எப்படி வெளியில தள்ளுறது, இப்படித்தான் கேட்குறாங்களே ஒழிய பரலோகத்துக்கு போறதுக்கு, தேவ ராஜ்யத்துக்குள் போறதுக்கு, ஆண்டவரை அடைவதற்கு, தேவனை நித்திய ஜீவனை அடைவதற்கு ஒரு மறுமையிலே ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்கு எப்படி என்னை ஆயத்தப்படுத்துவது? How to prepare myself for the eternal life? எனக்கு நித்திய ஜீவனுக்கு நான் எப்படி என்னை ஆயத்தப்படுத்துவது? ஒருத்தர் கூட கேட்டதில்லை. ஒருவேளை நீங்கள் வேற யார்ட்டையாவது கேட்டிருக்கீங்களான்றது எனக்கு தெரியல, ஆனால் என்னட்ட கேட்டதில்லை. அன்பானவர்களே, அப்போ நல்ல கவனிங்க. இந்த வாலிபன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு வாலிபன், ஆண்டவர் மீது ஒரு நித்திய ஜீவனை அடைவதற்கு. இவன் எப்படி நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன்னா, இந்த ரிச் பீப்புளுடைய மென்டாலிட்டி என்ன தெரியுங்களா? அது எவ்வளோன்னு கேளு, காசு கொடுத்து வாங்கிடலாம். இந்த ரிச் பீப்புளுக்குடைய மென்டாலிட்டி என்ன தெரியுங்களா? எவனா ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, அது எவ்வளோன்னு கேளு, வாங்கிட்டு போயிடுவோம் வீட்டுக்கு. அது எதுவானாலும் சரி, அவங்களுடைய மைண்ட் செட்டப்பே அப்படித்தான் இருக்கும். இவர் அப்படி கேட்டாரா என்னன்னு தெரியல. பின்வரும் வசனங்களில் நம்ம அதை குறித்து தியானிப்போம். என்ன அப்படின்னா, இயேசுகிட்ட கேட்டோன்னு இயேசுவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. நானும் ஒரு பழைய ஆத்தமா கிறிஸ்மஸுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சு. அப்படியே பெருமூச்சே விட்டுட்டேன் நான். அப்பா வந்துருச்சப்பா திரும்பி அப்படின்னு. அப்புறம் பார்த்தா 2 வாரம் வந்துச்சு, 3ஆவது வாரம் காணா. போன் போட்டால் எடுக்கல, கிறிஸ்மஸுக்கு போட்டால் எடுக்கல, நியூ இயருக்கு போட்டால் எடுக்கல. என்னண்டவரே வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ ஏடிஎம் கார்டில் கார்டு போட்டு காசு எடுக்கிறோம், காசு வரும்னு இப்படி கையவே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். தப்புன்னு வந்துட்டு காசு உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே உசுரே நின்று போயிடும். சன பொழுதுல யோசிச்சு பாருங்க. அது 100 ரூபாயா இருக்கட்டும், 500 ரூபாயா இருக்கட்டும், லட்சமாக இருக்கட்டும், இப்போ வந்துட்டு டப்புன்னு உள்ளே போய் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, குப்புன்னு வேர்த்துறோம். உடம்பெல்லாம் வேர்த்து படபடத்து போய் இப்போ யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியாமல் மன உளைச்சல் ஆகி நடக்குதா? எல்லாம் நடக்குது. ஒன்றும் இல்லை, ஃபோனை எடுத்து யாரும் ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல், நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், ஒரு 4 நம்பர் ஓடிபி வந்துருக்க சொல்லுங்கள், நம்மளும் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க 4 நம்பர், இங்கே டப்புன்னு அடுத்த டிங்கின்னு ஒரு மெசேஜ், இங்கே சர்வமும் அடங்கி போச்சு, உயிரே நின்று போச்சு. அக்கௌண்ட்டில் இருந்தது 1000 ரூபாய் தான். அந்த 1000 ரூபாயை அவன் வலிச்சு எடுத்துட்டான். இப்போ எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண?
இப்போ நம்ம வாழ்க்கை அப்படித்தான். நானும் அப்படித்தான் நினச்சேன். அந்த ஆத்மா வந்துருச்சு போல் இருக்கு. இயேசுவே சோத்திர, நீர் வல்லமையானவர், வாக்கு தத்தத்தை கொடுத்தது போலவே நீங்கள் அற்புதம். அப்புறம் பார்த்தா காணா. அது வந்த வேகத்தை விட போன வேகம் புயல் வேகத்தில் போயிடுச்சு. அது அங்கே சண்டை ஓட்டுட்டு வந்திருக்குது. நிறைய நேரத்தில் இப்படித்தானே நம்ம ஏமாந்துடுறோம். இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு இந்த நிலைமை. நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு, அப்பா வா உட்காரு, ஏப்பா கூட்டத்தில் விளக்குப்பா, ஒரு நல்ல மனுஷன் வர்றான், விடு உள்ள விடு. நம்ம அப்படித்தானே சில பேர் நல்லா பாடுனாங்கன்னா, ஓ நல்ல ஒரு பாடகர் கிடைச்சிட்டாரு, ஸ்தோத்திரம். யாராவது ஒருத்தர் வசனம் வாசிச்சாங்கன்னா, ஓ பரவாயில்ல, வாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல சிஸ்டர் கிடைச்சிட்டாங்க. அப்படி நம்புறது தானே. உங்களை மாதிரி தானே அப்புறம் நாங்களாம். எங்களுக்கு மட்டும் என்ன விதி விலக்கா? நாங்களும் உங்கள் ஸ்தானத்துலேருந்து உட்காந்து தானே வந்திருக்கிறோம். அப்படி ஒரு நல்ல திறமைசாலி, ஒரு நல்ல படபடப்பா, ஒரு நல்ல குடும்பம் வந்துருச்சுன்னா, ஓகே நல்ல குடும்பம் வந்துருச்சு, அந்த இடத்துல பிரேயர் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டிதான். அந்த இடத்துல ஊழிய பெருகிரும், 1000 பேர் வரப்போகிறாங்க. 2025 டிசம்பர் 25 நாம் கொண்டாட போகிறோம் with 1000 people அப்படின்னு. அதெல்லாம் வாசம் நல்லா தான் இருக்குது. எல்லாம் வீரவசனம் அரும்பி அப்படி கொடி பிடிக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் சொயின்னு கொடியும் காணா கம்பையும் காணா. அப்படித்தான் நம்ம வாழ்க்கை நிலைமை ரொம்ப மோசமாக முடிச்சிருது. இயேசு கிறிஸ்துட்ட வந்த உடனே அப்போ கூட்டத்தில் வழக்கு ஒடிப்பா, அவனை வாலிபன் வர்றான், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? அப்போ சொல்கிறாரு, எப்பா நீ நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னா நீ என்ன செய்ய? வாசிங்க அந்த 16வது வசனத்திலேருந்து சொல். அடுத்து நான் எந்த நன்மையை செய்யணும் சொல்லுங்க. அதற்கு அவர் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் பாருங்க, கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு சொல்லிட்டார். கற்பனைகள்னு சொன்ன உடனே எவைகளின் வாசிங்க, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவாயது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அந்த வாலிபன் ஒரு பதில் சொல்றான் பாருங்க, வாசிங்க சிஸ்டர். இவைகளெல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு நான் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன் சார். இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு இருக்கு அதை சொல்லுங்க. அதற்கு இயேசு விரும்பினால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ரெண்டாவது, முதல்ல நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். ஏன் ஆண்டவர் நம்ம நேசிக்க சொல்றாரு? அது முக்கியமான பலி. எந்த பலிகளை காட்டிலும் நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தணும்னு ஒரு பலியை நினைச்சீங்கன்னா அந்த பலி உங்களை எப்படி நேசிக்கிறீங்களோ அப்படி எல்லாரையும் நேசிங்க. அதுதான் பலி. ரெண்டாவது அவர் பதிவு பண்றாரு, நீங்க நித்திய ஜீவனை அடையணும்னா ஒரே வழிதான், ஒன் வே தான், வேற வழியில எல்லாம் போக முடியாது. குறுக்கு வழியில் இது கிடையாது. கற்பனைகளை கை கொள்ளுவது. நீங்க நித்திய ஜீவனை அடையணும்னா இந்த கற்பனைகளை கை கொள்ளணுங்கிறாரு. அதுல எல்லாவற்றையும் சொல்லும் போது கடைசியில சொல்லி முடிக்கிறாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. அருமையானவர்களே, இந்த விசுவாசிகள்ல நிறைய விதமான விசுவாசிகள் இருக்கிறாங்க. நம்மள நிறைய இருக்கிறோம். என்னன்னா, ஒன்று கீழ்ப்படியும், சொன்னதை அதுக்கு தெரிஞ்சிருந்தாலும் டக்குன்னு கீழ்ப்படிவாங்க. சில பேர் என்ன தெரியுமா, இது போல அதெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்து கடைபிடிக்கிறேன், வேற எதையாவது சொல்லு, இந்த பிரசங்கத்தெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன், வேற ஏதாவது பிரசங்கம் பண்ணு,
இதெல்லாம் எனக்கு தெரியும், தெரியாத ஒண்ணு சொல்லு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இவன் தன்னை மிதமிஞ்சி காட்டிக் கொள்ளுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. அவன் சொல்றான் 6 காரியங்களை கர்த்தர் சொல்றார். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயை கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, அப்படின்னு 6 காரியத்தை சொல்றாரு. இந்த 6 காரியத்துக்கும் டக்குன்னு அவன் பதில் சொல்றான், இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே கை கொண்டிருக்கிறேன், என்னிடத்துல வேற என்ன குறை இருக்கு அதை சொல்லுங்க, நான் அதையும் பூர்த்தி செஞ்சிடறேன் அப்படின்னு தன்னை பரிபூர்ணமாய் காட்டிக்கொள்ள விரும்புகிறான். அருமையானவர்களே, பைபிள் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நல்லவன் ஒருவன் ஆகிலும் பரிபூர்ணம் ஒருவன் ஆகிலும் இந்த பூமியில இல்லை. நம்மளை பரிபூர்ணப்படுத்தத்தான் இயேசு வந்தார் இந்த பூமியில. ஆகவே இறுதி வரைக்கும், மரண கால வரைக்கும் நம்மை பரிபூர்ணப்படுத்துவதற்கு கர்த்தர் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார். நம்ம இடத்துல குறைவெல்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. நம்ம இடத்துல நிறைய குறைகள் உண்டு. ஆனால் அந்த குறைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி அதை சரிபடுத்தி பக்குவப்படுத்தி ஒழுங்குபடுத்தி பரிபூர்ணமாக்க அவர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த முயற்சிக்கு நாம கீழ்ப்படியணும். என்ன அருமையானவர்களே, இப்ப ஆண்டவர் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு, சரிப்பா நீ எல்லாம் கீழ்ப்படுகிறதெல்லாம் உண்மை, நீ என்ன பண்ணு, நீ பெரிய ஐஸ்வர்யவான் தானே, நீ பெரிய மனுஷன் தானே, எல்லாரையும் நேசிக்கிறது உண்மையானால், எங்க லாக் பண்றாரு பாருங்க ஆண்டவர், எங்க அவனுக்கு செக் வைக்கிறார் பாருங்க. ஏப்பா நீ எல்லாரிடத்தையும் நீ அன்பு கூறுறது உண்மையானால் உனக்கு மிஞ்சி தானே நீ வச்சிருக்கிற, நீ என்ன பண்ணு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ விற்று தரித்திரருக்கு கொடுத்து என்ன செய்ய, இந்த கற்பனையை நீ நிறைவேற்று என்று ஆண்டவர் சொன்னார். பைபிள் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? அவனை பத்தி வாசிங்க தொடர்ந்து. அந்த வாலிபன் நல்ல கவனிங்க, போதும், நல்ல கவனிங்க. நாம எல்லாம் மிதமிஞ்சினவர்களாய் நாம எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தர் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. என்ன தெரியுமா? வசனம் நிறைய தெரிஞ்சதுனால அவங்க கர்த்தருடைய பிள்ளைன்னு நினைச்சிடாதீங்க. நம்மளை விட பிசாசுக்கு நல்ல தெரியும் வசனம். இயேசுவை சோதிப்பதற்காக வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட போது வசனத்தை வைத்துத்தான் பிசாசு இயேசுவை மடக்க பிரயாசப்பட்டான். அந்த வசனத்தை வைத்துத்தான் பிசாசை கர்த்தர் ஜெயித்தார். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், வசனம் பேசுற ஆள் எல்லாம் என்ன தெரியுங்களா? அப்போ ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை, இவங்க கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு நான் எப்படி பாஸ்டர் அடையாளம் கண்டு கொள்ளுவது? நல்ல கவனிங்க. யார் வசனத்தின்படி நடக்கிறார்களோ, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ, தாழ்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு முன்பதாக தங்களை கீழ்ப்படுத்துகிறார்களோ, அவர்கள்தான் கர்த்தருடைய பிள்ளைகள். வசனம் ஒருவருக்கு தெரிந்ததுனால அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று ஆகிவிட முடியாது. We must walk with the word of God. தேவனுடைய வார்த்தையில நான் நடக்கணுங்க. I must practice every day. ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை நாம் பழகி அதன்படி நடக்கணும். நான் பரிபூரணன் அல்ல, நான் பரிபூர்ணமான ஒரு நபர் அல்ல, நான் குறைவுள்ளவன், நான் குறைவுள்ளவள். இந்த குறைவுகளை நிறைவாக்க எனக்கு வசனம் தேவை. வசனத்தை மனப்பாடமா தெரிஞ்சதுனால நான் நித்தியத்துக்கு போயிருவேன் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா நீங்க ஒரு ஏமாளி. வசனம் தெரிஞ்சவங்க இன்னைக்கு நிறைய பேர், நான் வசனத்தை நான் பைபிளில் ஒரு வருஷத்தில் 4 முறை முடிக்கிறேன், 5 முறை முடிக்கிறேன். எதுக்கு 5 முறை முடிக்கிற? இன்னும் உன் கோபம் மாறலையே சாமி, இன்னும் உன் குணம் மாறலையே, நீ நேசிக்க வேண்டியவங்களெல்லாம் நீ நேசிக்க தெரியலையே, நீ இன்னும் மற்றவர்களோட தாழ்மையா பேச உனக்கு தெரியலையே,
இன்னும் உனக்குள்ள கர்வமும் ஆணவமும் பகைமையும் வெறுப்பும் அடுத்தவங்களுக்கு சண்டை மோட்டி விடுற அந்த அந்த பயங்கரமான குணமும் உனக்குள்ள இருக்குதே, அது மாறலீங்களே. வசனம் தெரிஞ்சு என்னங்க பிரயோஜனம்? அப்ப வசனம் தெரிஞ்சால் மாத்திரம் அல்ல, வசனம் எனக்குள்ள கிரியை செய்யும். இப்ப இந்த வாலிபனுக்குள்ள வருவோம். இவன் எல்லா வசனத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார். இவர் கடைபிடித்துவராயும் இருந்தார். இவர் அந்த கற்பனைகள் எல்லாம் அறிந்து வைத்திருந்தார். ஆனால் அவைகளை அப்பியாசப்படுத்த மனமில்லை. நல்ல கவனிங்க. நமக்கு தான் திருக்குறள் தெரியுது, நமக்கு தான் வசனம் தெரியுது, நமக்கு தான் நிறைய விஷயங்கள் நல்ல ஸ்லோகன்ஸ் எல்லாம் தெரியுது. ஆனால் அதன்படி நடக்கிறோமா? உலக பிரகாரமான மனிதர்கள் கூட இந்த வசனத்தின்படி நடக்கிறார்கள், ஆனால் நம்மிடத்தில் இல்லை. அருமையானவர்களே, இந்த குணத்தை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை நம்ம பேசுற நடக்க நடத்தை, இதை வைத்துத்தான் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் அனுமானிக்க முடியும். உங்க வசனம் நிறைய பேசுறாங்க, ஓ மைட்டி உமன் ஆஃப் காட் அப்படின்னு நீங்க முடிவெடுத்துறாதீங்க. அதுக்குள்ள பேய் கூட இருக்கலாம். அருமையானவர்களே, வசனம் தெரிஞ்சதுனால ஓ இவர் இந்த பிரதர் சூப்பரான பிரதர், எவ்வளவு வசனத்தை பேசுறாரு இந்த பாஸ்டர், இல்லைங்க, அப்படி எல்லாம் கிடையாது. வசனத்தின்படி நடக்கணும். ஒவ்வொரு வார்த்தையிலும் உண்மையாய் பரிசுத்தமாய் எல்லா விதத்திலையும் நடக்கையிலே காண்பிக்கிறவர்கள் தான் வசனத்தின்படி. அப்ப நித்திய ஜீவனை அடையணும்னா நான் பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அருமையானவர்களே, இரண்டாவது காரியம், நாம் பிறனிடத்தில் அன்பு கூறுவதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கடமை. எனக்கு அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25லேருந்து 28 வரைக்கும் நீங்க வீட்டில் வாட்சி பாருங்க. நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்து நின்று நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது நீ பிழைப்பாய் என்றார். உனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பிழைக்கணும், நல்லா இருக்கணும்னா நாம் இதை கடைபிடித்தே ஆக வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். எனக்கு அருமையான முதல்ல என்ன விஷயம், ஏன் நம்ம பிறனிடத்தில் அன்பு கூறணும், ஏன் ஆண்டவர் சொல்றாரு? ஹலோ, அது முக்கியமான பலி. நீங்க எந்த பலியை செலுத்துறதை காட்டிலும் நீங்க பிறனிடத்தில் அன்பு கூறுகிற பலியை தவிர பிரதானமான ஒரு பலி இந்த உலகத்தில் கிடையாது. வசனம் சொல்லுது, முக்கியமான பலி, பிரதானமான பலி, பிரதானமான கற்பனை, இது தவிர வேறு ஒன்றும் இல்லைன்ட்டார் ஆண்டவர். அப்ப நாம அன்பு கூறணும். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களை கூட பிரத்தியாக தான் நினைக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, அம்மாவை பார்த்துக்க முடியல, அப்பாவை பார்த்துக்க முடியல அப்படின்னு அனாதை இல்லங்கள், இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வேதனை, பிள்ளைகளுடைய சொத்துக்கள் வேணும், பிள்ளைகளுடைய ஆஸ்திகள் வேணும், தகப்பனு தாயினுடைய சொத்துக்கள் வேணும், ஆஸ்திகள் வேணும், ஆனால் அவங்கள பராமரிக்கிறதெல்லாம் என்னால் முடியாது. அருமையானவர்களே, நல்ல கவனிங்க, நமக்கு ஒரு நாள் வயசாகும். இதே நிலை வரும், ரிப்பீட்டட் ஆகும். நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதானே நம்ம அறுப்போம். ஆகவே நாம் அன்பு கூறுகிற அந்த காரியங்களில் ரொம்ப கவனமாய், அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இன்னர் சர்க்கிள் அண்ட் அவுட்டர் சர்க்கிள். உங்களை நெருங்கி இருக்கிறவங்களை முதல்ல நீங்கள் அவங்க இடத்துல அன்பு செலுத்த. குறைகள் இருக்கத்தான், இல்லாமல்லாம் இல்லை, எல்லாம் இருக்கு. ஆனால் அதை பெருசாக நினைக்காம கடிந்து கொள்வது இருக்கட்டும், கோபப்படுறது இருக்கட்டும், சண்டை போடுறது இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கணும். அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு 5 நாள் கோச்சிக்கிட்டு இருப்போம், அப்புறம் பேசுவோம், அப்புறம் கொஞ்ச நாள் பேசாமல் இருப்போம், அப்புறம் பேசுவோம், அப்புறம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இருக்கும், அப்புறம் கொடுப்போம் போவோம், ஏதாவது ஒன்றுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்குவோம். இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம். ஆனால் தேவன் கொடுத்த கற்பனையின்படி நாம் செய்யாமல் போனோம்னா நித்திய ஜீவனை இழந்து போவோம். அருமையானவர்களே,
ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்துக்க வேண்டியதான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள். மூன்றாவது, ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ரோமர் 13:8 8, 9, 10. 13வது அதிகாரம் 8, 9, 10. ஒருவரிடத்தில் ஒருவர் கடனை அல்லாமல் கடன்படாதிருங்கள். அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஏனென்றால், எப்படி என்றால், ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் நல்ல கவனிங்க, அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அப்ப முதலாவது, ஏன் நான் பிறனிடத்தில் அன்பு கூறணும் அப்படின்னா, அது கர்த்தருக்கு நான் செலுத்துற பலி. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அருமையானவர்களே, நீங்க இந்த மனப்பான்மையில மற்றவங்களை நேசிக்க பழகுங்க. உங்களுக்கு மற்றவர்களை ரொம்ப லகுவா நீங்க அன்பு கூறலாம், நேசிக்கலாம். நல்ல கவனிங்க. அப்ப நீங்க அந்த அந்த பகைமைய, அந்த வெறுப்பை, அந்த கசப்பை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம அன்பு கூற முடியாது. நான் இவர்கள் மேல் அன்பு கூர்ந்தால் அது நான் கர்த்தருக்கு செலுத்துற பலி என்கிற மனப்பான்மை எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, மற்ற பிறனிடத்தில் அன்பு கூறுவது எனக்கு எளிதாகிவிடும். ரெண்டாவது, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நித்திய ஜீவனை அடைவதற்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, to achieve the eternal life, நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு கர்வத்தோட நீங்க நினைச்சிடாதீங்க. எனக்கு வசனம் தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அப்படி உங்களுடைய மனசை கல்லாக்கிடாதீங்க. உங்களை நீங்கள் ஏமாற்றி கொள்ளாதீர்கள். உங்களை நீங்கள் வஞ்சித்து கொள்ளாதீர்கள். இப்போ அந்த ஐஸ்வர்யவான் ஆகிய வாலிபனிடத்தில் கர்த்தர் சொன்னார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ விட்டு தரித்திரது கூட, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்புறம் நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அப்போ போனவன் தான் திரும்பியே வரல. அருமையானவர்களே, அப்ப நல்ல கவனிங்க. நாம நினைக்கிற எல்லாம் சரியாய் நான் கடைபிடிக்கிறேன் என்று நாம் நினைக்கும் போது நாம தவறு செய்கிறோம். நாம குறை உள்ளவர்கள் ஆண்டவர் நிறைவாக்குவார் என்கிற நம்பிக்கையோடு பிறனிடத்திலே நாம் அன்பு கூர்ந்தால் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்கிற இதை உலகத்தார்கள் செய்கிறார்கள். ரத்தன் டாட்டா இறந்து போனார். அப்போ எல்லாரும் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அவர் இறந்து போன பிறகு ஆகாயத்து பறவைகளுக்கு அவருடைய சரீரத்தை என்ன செய்வாங்களாம், அவர்களுக்கு ஆகாரமாய் கொடுத்து விடுவார்களாம். இப்படித்தான் சொன்னாங்க. அப்போ அது என்ன, எதுக்காக அதை செய்கிறாங்கன்ற காரியத்தை தெரிந்து கொள்வதற்காக நான் கொஞ்சம் டீப்பாக உள்ளே பிரவேசித்த போது அவர்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? அவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த ஆகாயத்து பறவைகள் எல்லாம் இறந்து போன மூதாதையர்களாக அவர்கள் கருதுகிறார்கள். இறந்து போன தங்களுடைய முற்பிதாக்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்புகிற அந்த காரியங்கள் இந்த இயற்கையாய் இருக்கிற அந்த பறவைகளுக்கு, அந்த பட்சிகளுக்கு தங்களுடைய சரீரத்தை ஆகாரமாய் கொடுக்கும்போது தங்களுடைய அந்த ஆத்துமா நேரடியாக மோட்சத்துக்கு போகிறது என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், நம்புகிறார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்போ நல்ல கவனிங்க. நிறைய பேர் நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க தெரியுங்களா? நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. சில பேர் அனாதை குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, ரோட்டில் இருக்கவங்களுக்கு, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இன்னும் சில பேர் ஒரு கட்டமாய் தாங்கி பறவைகளுக்கெல்லாம் ஆகாரம் வைக்கிறார்கள், ஆகாரம் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் பல காரியங்களை செய்ய. இதெல்லாம் எதின் அடிப்படையில் தெரியுங்களா? நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறாரு, நீங்களும் நானும் நித்திய ஜீவனை அடைவதற்கு மற்றவர்கள் மேல் அன்பு கூறணும். ஏன்னா இது நியாய பிரமாணத்தின்
நிறைவேறுதல். நமக்கு கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்றணும். எனக்கு கொடுத்த டார்கெட், எனக்கு கொடுத்ததான ஆண்டவர் கொடுத்த எனக்கு கட்டளை, அந்த கற்பனையை, அந்த நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றணும் அப்படின்னா ஐ மஸ்ட் ஒபே த வேர்ட் ஆஃப் காட். நல்ல கவனிங்க, நான் கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை நிறைவேற்றினாதான் அது நியாயப்பிரமாணம் நிறைவேறுதல் என்று அர்த்தம். அப்ப நான் அதை செய்யணும் அப்படின்னா நான் விரும்பினாலும் விரும்பாட்டால் அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, ஆனா அவங்கள உண்மையா நான் நேசிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, கடமை. இது எனக்கு கற்பனை, இதை செஞ்சாதான் நான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் எனக்கு உண்டாயிருக்கும் என்கிற நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் சண்டை ஓடுக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படி நான் நேசிக்கிறது? அருமையானவர்களே, அதுக்கு ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். ஈசாக்கிடத்தில் வாக்குவாதம் பண்ண நிறைய பேர் வந்தாங்க. ஈசாக்கு அதை எப்படி கையாண்டார்? ஈசாக்கு என்ன செய்தார்? துறவுகளை வெட்டும் போது ஈசாக்கு கையாண்ட விதத்தை நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நேசிக்கிறீங்க, அவங்க உண்மையாகவே அந்த அன்புக்கு அவர்கள் ஒருத்தா இருந்தா நீங்கள் அவர்கள் மேல் உண்மையான அன்பை செலுத்துகிறீர்கள். அவர்கள் அதற்கு தகுதியாக இருந்தால் உங்களுடைய அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களிடத்தில் வாக்குவாதமும் விதண்டாவாதமும், உங்களுக்கு நீங்கள் அருவருக்கிற காரியங்களும் உங்களை வெறுக்கிற காரியங்களும் பகைக்கிற காரியங்களுமே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குமேயானால் ஈசாக்கு செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த இடத்தை விட்டு நீ விலகிரு, அந்த இடத்தை விட்டு விலகிரு. நல்லா கவனிங்க பாஸ்டர், விலகிட்டா நான் பிறனிடத்தில் எப்படி அன்பு கூறு, இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நான் கை கொள்ளாம போறதுன்னு அர்த்தம்ல? எப்படி சொல்றது இருக்கு இல்லை, எல்லாத்தையும் விட்டுருவாங்க. கொலை செய்யாதிருப்பாயாக, அங்க கொலையே பண்ணிட்டு இருக்கும். அது நான் அன்பு கூறுறது மட்டும்தான் இப்ப பிரச்சனையா தெரியும். அன்பு கூறுறது மட்டும்தான். எப்படி நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ம, அவன் எதிரி கத்தியை தூக்கிட்டு வந்தாலும் நான் அவன் மேல அன்பு செலுத்துவேன் பாஸ்டர். நீ கண்டிப்பா வெட்டு விட்டு சாக போற. அப்ப என்ன பாஸ்டர் செய்கிறது? அப்ப ஆண்டவர் அழகா சொல்றாரு, எங்கெல்லாம் வாக்குவாதமும் விதண்டாவாதமும் உன்னிடத்திலே உன்னுடைய வார்த்தைக்கு அங்க மதிப்பில்லையோ அந்த இடத்தை, அந்த ஸ்தானத்தை விட்டு நீ என்ன செஞ்சிரு? விலகிரு. ஒரு இல்லையா சொல்லுவோமா? ஈசாக்கு அதைத்தான் செய்தான். வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. இன்னொன்னு, பாஸ்டர் நான் அப்படி செஞ்ச ஆண்டோடைய வார்த்தையை மீறுறவனா மாறிடுவனே, மீறுறவளா மாறிடுமே. ஒன்றும் இல்லை, நீ ஆண்டோடைய வார்த்தையெல்லாம் மீறல. என்ன தெரியுமா? பெருநிடத்தில் நேசிக்கிறது என்பது பணத்தை கொடுத்து, அன்பை கொடுத்து, முத்தத்தை கொடுத்து, அவர்களை கடிச்சு வச்சு அப்படிலாம் அன்பு செலுத்தணும்லாம் இல்லை. புரியுதுங்களா? அவங்களுக்கு தீமை செய்யாமல், அவர்களை குறித்து கோல் சொல்லாம, அவர்களுக்கு விரோதமாக பேசாம, அவர்களை அவமரியாதை செய்யாம, அவர்களுக்கு அநியாயம் செய்யாம, அவர்களுக்கு துரோகம் பண்ணாம நீ விலகி போனாலே அவர்கள் மேல் நீ அன்பு கூறுவதின் அடையாளம். அல்லேலூயா. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பிரதமர் அவர்கள் வரி மேலே வரி மேலே வரி மேலே வரி மேலே வரி மேலே, சீதாராமன் வரி குதிரை மேலே உட்காந்து வரி வரியா போட்டுக்கிட்டு இருக்குது. நம்மளால சகிக்க முடியல. சாப்பிட்றதுக்கு வரி, தூங்குறதுக்கு வரி, எந்திரிக்கிறதுக்கு வரி, உட்காடுறதுக்கு வரி, பாத்ரூமுக்கு வரி, வாகனம் ஓட்டுறதுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. இன்னும் எங்கே போய் முடிய போதத்தில் புதைக்கிறதுக்கும் இப்போ வரி, புதைக்கிறதுக்கும் வரி, மனுஷனை எரிக்கிறதுக்கும் வரி வாங்குறாங்க. எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு பாருங்க. தேசம் சீர்கட்டு போய் கிடக்குது. ஆனால் அதுக்காக நாம் எல்லாரும் ஒரு துப்பாக்கி எடுத்து கொண்டு போய் நாம் அவங்கள சுட்டுக்கிட்டா இருக்கிறோம். என்னமோ பண்ணிட்டு போற நம்ம இது என்ன தெரியுமா? இது அமைதியாக மௌனமாக நான் போகும்போது அவங்கள மேல நான் வெறுக்கல, அன்பு கூறுகிறேன் என்று அர்த்தம். புரியுதுங்களா? நம்ம யாருக்கு தீமை செய்யாம இருந்தாலேயே அவங்க மேல அன்பு கூறுகிறது அடையாளம்.
அதனாலதான் இப்ப பழைய பாட்டுக்கு நான் வர்றேன். லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, பழிக்கு பழி வாங்காமலும், நீ பொறாமையா இல்லாமலும், எரிச்சலா இல்லாமலும், உன்னை எப்படி அந்நிய தேசத்துல கர்த்தர் வச்சு உன்னை கௌரவப்படுத்தினாரோ அதே போல நீ மற்றவங்களை போய் ரொம்ப நீ கட்டி அணைச்சு முத்தமிட்டு நேசி, இதெல்லாம் இல்லை. நீ அமைதியா அவங்களுக்கு எந்த தீமையும் செய்யாம, அவங்க இல்லாத நேரத்தில் அவங்கள பத்தி பேசாம, அநியாயம் செய்யாம, அடுத்தவங்கள்ட்ட அவங்கள குறித்து தவறா விமர்சனம் பண்ணாம இருப்பதே நீங்களும் நானும் மற்றவர்களை நேசிக்கிறதின் அடையாளம். அல்லேலூயா. இப்ப இயேசு 8.5 பில்லியன் பீப்புள எப்படி நேசிக்க முடியும் அப்படிங்கிறத கர்த்தர் சொல்றதின் அடையாளம் புரியுதா? அருமையானவர்களே, ஒருத்தருக்கு விரோதமா நாம செய்யாம, பேசாம, அமைதியா, மௌனமா, ஈசாக்க போல வாக்குவாதம் பண்றாங்களா, விலகி போயிடுவோம். ரைட், ஓகே. இப்போ என்ன செய்யணும்னு சொல்றீங்க? நான் அதை செஞ்சுட்டு போறேன், என் கடமை எதுவோ அதை நான் செய்கிறேன், அவ்வளவுதான். விலகி போற. அப்ப விலகி போய் கொண்டே இருந்தான். ஏசேக்கு வந்தது விலகினான், சித்னா வந்தது விலகினான். ஆனால் கர்த்தர் ஒரு துறவை கொடுத்தார். அந்த துறவை குறித்து ஒருவரும் வாக்குவாதம் பண்ணவில்லை. There was no quarrel against Isaac. துறவுக்கு விரோதமாக எந்த விதமான வாக்குவாதமும் இல்லை. அப்பதான் சொல்லுகிறார், இந்த இடத்திலே நாம் பழுகி பெருகும்படிக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு என்னன்னு பேர் வச்சாரு? ரெகோபோத்னு பேர் வச்சார். அருமையானவர்களே, உங்களுக்கான ரெகோபோத் என்னன்றது இப்ப புரியுதுங்களா? நீங்க ஒவ்வொருத்தரையும் உங்களை நியாயப்படுத்தணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் அன்பு எல்லார் மேல நம்ம பாராட்ட முடியும். ஆனா எல்லாருக்கும் நம்ம விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. 8.5 பில்லியன் பீப்புளுக்கும் வீடு தட்டி நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனா நம்மை சார்ந்தவர்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மேல அன்பாயிரும். ஒருவேளை அந்த அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையா, விலகி நில்லுங்க, விலகி நில்லுங்க. அவங்களை குறித்து அநியாயமா பேசுறதோ, அவர்களை குறித்து புறங்கூறி திரியறதோ, அவர்களை குறித்ததான தேவையில்லாத விமர்சனங்கள் வைக்கிறதோ, அவர்களுடைய குற்றங்களையும் குறைவுகளையும் தவறுகளையும் இயலாமையும் அறியாமையும் நாம் பெரிதாய் படம் பிடித்து காட்டுகிறதோ, மற்றவரிடத்தில் சித்தரித்து சொல்லுகிறதோ, அப்படி இருக்குமேயானால் நமக்கு மோட்சமே கிடைக்காது. இதை நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. இப்போ 3 காரியம் நமக்கு புரியுதுங்களா? ஒன்று, ஏன் நான் பிறனிடத்தில் அன்பு கூறணும்? அது கர்த்தருக்கு நான் செலுத்துகிற பலி. புரியுதுங்களா? என் அன்பை ஒரு வேளை அவங்க புறக்கணிச்சிட்டாங்கன்னா தட்ஸ் ஓகே, அதை கர்த்தர் பார்த்துக்குவார். ஆனால் நான் யாரிடத்திலையும் பகைமையா இல்லை. நம்பர் 2, ஏன் நான் மற்றவரிடத்தில் பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் அப்படின்னா, அது நித்திய ஜீவனை அடைவதற்கு ஒரே வழி அதுதான். புரியுதுங்களா? தேவன் நம்ம மேல் அன்பு கூர்ந்தார், எல்லாத்தையும் மறந்துட்டு தானே. நம்மளை விட அக்கிரமக்காரர்கள் இந்த உலகத்தில் உண்டா என்ன? நம்மளை விட துரோகிகள் உண்டா என்ன? எல்லாத்தையும் மறந்துட்டு தான் கர்த்தர் நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டார். அதே போல நாம் அப்படி ஏற்றுக்குவோம். 3வது, ஏன் அன்பு கூறணும் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல், கட்டளைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம். எனக்குள்ள நியாயப்பிரமாணம் நிறைவேறணும்னா, கிருபையின் பிரமாணம் நிறைவேறணும்னா, வேத பிரமாணம் எனக்குள்ள நிறைவேறணும்னா, ஆண்டவர் கொடுத்த கட்டளையும் கற்பனையும் எனக்குள்ள நிறைவேறணும்னா, நான் பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஒருவேளை அவங்க அன்பு கூறல, என்னை கொச்சப்படுத்துறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க, என்னை சண்டை போடுறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேதவசனம் அழகாக சொல்லி கொடுக்குது. ஈசாக்கு விலகி போனது போல நீங்க விலகி போயிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கான ரெகோபோத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கான ரெகோபோத்து உண்டாகும். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது உள்ள ஆழத்தில்? நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஈசாக்கு ஆண்டவரிடத்துல தான் சரணடைந்தான், மனுஷன்கிட்ட போய் சரணடையலை. நீங்க மனுஷன்கிட்ட சரணடையக்கூடாது, கர்த்தர்கிட்ட சரணடையணும். இந்த வாலிபனை போல, ஐஸ்வர்ய வாலிபனை போல உங்க மனசுக்குள்ள எனக்கு எல்லாம் தெரியுன்ற கர்வம் மாத்திரம் தயவு செய்து வேணாம். நான் சிறப்பாக செய்கிறேன் அப்படின்ற கர்வம் உங்களுக்குள்ள வேணாம். ஆண்டவரே,
எனக்கு இன்னும் சிறப்பாக செய்ய எனக்கு கிருபை தாங்க, எனக்கு இன்னும் வேத வசனத்தை கற்றுத்தாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா குறைவுகள் நம்ம இடத்துல நிறைய இருக்கு. நம்முடைய குறைவுகள் இல்லைன்னு நாமளாவே நாம முடிவு செய்ய வேணாம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா தெய்வ சமூகத்தில்? ஒரு விஷயம், ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. எஸ், இன்னும் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசினது உண்மையானால் உங்க கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக காட்டுங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு நல்ல தெளிவுபடுத்தி இருக்கிறீங்க. இந்த வசனத்தின்படி நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உன்னுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. கைகளை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இணையட்டும். இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கர்த்தர் உண்டாக்குவீராக. கர்த்தாவே, இந்த வசனத்துக்கு தங்களை தாழ்த்தி கீழ்ப்படுகிற இவர்கள் மேல் உம்முடைய கிருபை சூழ பாளையம் இறங்கி கர்த்தாவே, இந்த 3 காரியங்கள் கர்த்தருக்கேற்ற பலி, அது நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கான வழி ஆண்டவரே. மாத்திரமல்ல, அது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். வந்த சிறியோர், பெரியோர், முதியோர், வாலிபர், இளைஞர்கள் அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தயை செய்யுங்க, பெருக பண்ணுங்க. உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்மளுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை பரவாதே. ஆமீன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை விருந்து எப்பொழுதும் இருப்பதாக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் உட்காருங்க.